ஐயா வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம அரண்மனை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பூக்களால அலங்கரிச்சாச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம வாசல்ல நீர்வீழ்ச்சி மாதிரி நம்ம வந்து செயற்கையா சேகரிச்சிருக்கோம் ஐயா. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். நல்ல வேலை செஞ்சுட்டப்பா. மன்னர் கண்டிப்பா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன தெனாலிராமா, இங்கு பெரிய கூட்டமே கூட்டுவாய் போலயே. என்ன ஆயிற்று? உன் முகத்தை பார்த்தால் ரொம்ப படபடவென்று இருப்பது போல் தெரிகிறது. ஐயோ மன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சலித்துக் கொண்டு வேலை செய்வதா? வாய்ப்பே இல்லை. அதாவது நான் என்ன எண்ணுகின்றேன் என்றால், அனைத்து வேலைகளையும் நான் இழுத்து போட்டு செய்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் தருவதோ ஒரு ஆள் கூலி. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக உள்ளது. தெனாலிராமா, உன் பேச்சுக்கு என்றும் நான் அடிமைதான். ஆனால் மயங்கி விட மாட்டேன். சரி, நீ வேலையை கவனித்துக்கொள். நாம் இரவு சந்திப்போம். பாட்டாயா உன் மன்னனின் பேச்சை? நாம் என்னதான் பேசினாலும் நம் பேச்சில் வசியம் உள்ளது என்று சொல்லிவிடுவார். சரி, நீ அப்படி என்னதான் அலங்கரித்துள்ளாய் என்று நான் பார்வையிட்டு வருகிறேன். டேய் தம்பி, டேய் இருடா, இவ்வளவு வேகமா எங்க போற? அக்கா, என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு நம்ம மன்னருக்கு பிறந்த நாள் இல்ல, அதனால அவர் வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாராம். அதான் சீக்கிரமாவே போறேன். அது எங்களுக்கும் தெரியும்டா. அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கே. நீ இப்பவே கிளம்பிட்ட? அக்கா, பந்திக்கு முந்திக்கணும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்கல்ல. ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட என் மனசு கஷ்டப்படும்க்கா. அதனாலதான் முன்னாடியே போய் உட்காந்துருவேன். வரட்டா? ஏக்கா ஏக்கா, அவன் சொல்றதும் சரிதானே. ஜாலி ஆயிட்டுனா என்ன பண்றது? வாங்க நம்ம முன்னாடியே போவோம். ஆமால, அவன் சொல்றதும் சரிதான். சரி வா, நம்மளும் போவோம். என்ன கோமதி அக்கா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மன்னர் விருந்து கொடுக்குறாருன்னு வீட்டை விட்டு வெளியே வரீங்க போல. ஆமாப்பா, நமக்கு என்ன வெளியில வேலை? எல்லா தேவைகளையும் அவர் செஞ்சிடறாரு. வீட்டுக்கு வந்து ஜாமான் வாங்கி போறது எல்லாமே, பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதும் அவரே பாத்துக்கிறாரு. வேற என்ன, வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதானே. சரி, இன்னைக்கு மன்னர் வந்து விருந்து வச்சிருக்காரு, நான் ருசியா சாப்பிடலான்னு வந்திருக்கோம். அது இருக்கட்டும், இது என்ன இவ்வளவு பரிசு பொருட்கள் இருக்கு? எல்லாம் மன்னருக்கா? என்ன இந்த பரிசு பொருட்கள் மன்னருக்கு இல்லாம உனக்கா? இந்த வாழை வச்சு என்ன காய்கறி வெட்டுவா? தலையை வெட்டுவதற்கு பக்கத்து நாட்டு இளவரசர் இவருக்கு வந்து பரிசா கொடுத்திருக்காரு, பாத்துக்கோ. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இது என்ன ஜாடி ரொம்ப வித்தியாசமா இருக்கு, விலை உயர்ந்தது போலயே. ஆமாக்கா, இது ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு. எப்படி நான் ஒத்தால தூக்கிட்டு போறேன்னு தெரியல. துணைக்கு யாரையாவது வச்சுக்க வேண்டியதுதானே. நீ வேற, நம்ம இதெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சாதான் மன்னர் பார்வையில படுவோம். கொஞ்சம் குழியெல்லாம் ஏத்தி கொடுப்பாரு. அதுக்காக தான் இப்படி பண்றதுக்கா? சரி, நான் வந்து வேலையை பார்க்க, நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க. அப்பா, இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? நானும் சும்மா ஜாடி தானே நினைச்சேன், ரொம்ப வெயிட்டா இருக்கே. தம்பி, மிக பொறுமையாக எடுத்துச்சல். அது முக்கியமான பொருள். என் ஆட்சி பெருமையை கண்டு பக்கத்து நாட்டு இளவரசர் எனக்கு பரிசாக அளித்தார். அதனால் அதுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் பார்த்துக்கொள். உன்னால் இயலவில்லை என்றேன் வேறொருவரை துணைக்கு வைத்துக்கொள். இல்லை இல்லை மகாராஜா, இதெல்லாம் எனக்கு இடது கையில் கொசு அடிப்பது போல. நான் பார்த்துக் கொள்கிறேன். அஞ்ச வேண்டாம். ஐயோ, கை வழுக்குகின்றதே. ஐயோ, சல்லி சல்லியாக நொறுங்கிவிட்டதே. மன்னன் பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நான் தொலைந்தேன் என்று. எவ்வளவு நெஞ்செழுத்தம் உனக்கு! நான் படித்து படித்து கூறினேன் வேறு ஒருவரை துணைக்க வைத்துக் கொள் என்று. இருந்தாலும் உனக்கு அகம்பாவம். இப்போ இந்த பொருளுக்கு பதில் நீ கூறுவாயா? மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். என் கை தவறி கீழே விழுந்து விட்டது. நான் வேணுமென்றே இந்த தப்பை செய்யவில்லை. எவ்வளவு நெஞ்செழுத்தம் உனக்கு! ஒருவர் செய்த தவறு அவர் தெரியாமல் செய்தால் மட்டுமே மன்னிக்கக்கூடியது. நீ தெரிந்து செய்துள்ளாய். நான் உன்னிடம் கூறியும் அதை நீ மறுபடியும் வேணுமென்றே எடுத்து செல்கிறாய். இங்கே என்ன பாடி பில்டிங் காம்படிஷனா நடக்கிறது? எனக்கு அதுவெல்லாம் தெரியாது. யாரெங்கே? இவனை கொண்டு சிறையில் அடைங்கள். நாளை என் கண் முன்னே இவனை தூக்கிலிட வேண்டும். மன்னாதி மன்னா, எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? நான் செய்த தவறு என்னை அறியாமல் செய்ததாகும். என்னை தயவு கூர்ந்து மன்னியுங்கள். என்னை நம்பி பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கின்றன. என் கோபத்தை அதிகரிக்காதே. இன்னும் ஒரு முறை பேசினால் உன் தலை எங்கே விழுந்துவிடும். தெனாலிராமா, தெனாலிராமா, நான் உள்ளே வரலாமா? உள்ளே வா பக்ஷி. என்னாய்விட்டது? அதை என்னவென்று சொல்வது? நம் சக ஊழியர் ஒருவரை மன்னர் சிறையில் அடைக்கும்படி ஆணையிட்டு விட்டார். நாளை காலையிலே அவருக்கு தூக்கு தண்டனையாம். இது என்ன கொடுமை என்று கேட்டாயா? என்ன தூக்கா? நம் மாமன்னர் அப்படி செய்தார். அவர் எளிதில் யாருக்கும் தூக்கு தண்டனை விதிக்க மாட்டாரே. அவன் அப்படி என்ன செய்தான்? இல்லை தெனாலி, எனக்கும் சரியான விவரங்கள் தெரியவில்லை. ஒருவர் ஒன்றொன்று சொல்கின்றனர். இதை எதை நம்புவது? நீ கூறுவதும் சரிதான். சரி, நான் ஒன்று செய்கிறேன். அவனை சிறையில் சென்று பார்த்து என்ன நடந்தது என்று நேரில் பார்த்து கொண்டே தெரிந்து கொள்கிறேன். இதோ என் வாழ்க்கை முடிய போகிறது. நான் செய்த ஒரு சிறிய தவறு என்னை தூக்கு மேடையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. நான் இதை என்னையா பார்த்தேன்? இதை காப்பாற்ற கடவுளாலும் முடியாதா?
ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளைகள், என் குடும்பங்கள், அவர்களின் நிலைமையை நினைத்து பார்க்கத்தான் ரொம்ப துக்கமாக உள்ளது. ஊழியனே, இனி நீ துக்கப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். நான் வந்து விட்டேன் அல்லவா? நான் இனி எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன். வா தெனாலி, கடைசி நிமிடங்களில் உன்னை சந்திப்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இதுவும் ஒரு வரம்தான். நான் இறக்கும் முன்பு ஒரு நல்லவனை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் அல்லவா? சொர்க்கத்தில் எனக்கு இடம் கிடைத்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு என்ன நடந்தது என்று விரிவாக சொல். என்னால் இயன்ற உதவியை நான் செய்கிறேன். அது ஒன்றுமில்லை தெனாலி. மன்னருக்கு வந்த பரிசு பொருட்களை நான் அறையில் அடுக்கிக் கொண்டிருந்தேன். அதில் 3 விசித்திரமான ஜாடி பொருட்கள் இருந்தன. அதில் 2ஐ நான் அங்கு அடுக்கிவிட்டேன். மற்றொன்றை தூக்கி வரும் முன் என் கை தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. இதைக் கண்ட அரசர் கோபமுற்று எனக்கு இப்படி ஒரு நிலையில் தள்ளிவிட்டார். இவ்வளவுதானா? நானும் நீ ஏதோ பெரிய குத்தம் செய்து விட்டாய் என்று நினைத்து விட்டேன். சரி, நான் உன் காதில் ஒன்று சொல்கிறேன். அதன்படி நீ நாளை நடந்து கொள். மற்றது எல்லாம் தானாகவே நடக்கும். அருமை, நீ சொன்னபடி நான் அப்படியே நடந்து கொள்கிறேன். நேரமாய்க்கொண்டே இருக்கிறது. சரி, உன் கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல். அதை நான் கட்டாயமாக நிறைவேற்றுவேன். சரி மன்னா, என் கடைசி விருப்பம் இதுதான். மீதமுள்ள அந்த 2 ஜாடியையும் கொண்டு வர முடியுமா? அதை நான் பார்க்க வேண்டும். அடாய் மூடனே, உனக்கு மூளை ஏதும் குழம்பி விட்டதா? நான் உன் கடைசி விருப்பம் என்னவென்று கேட்டால் என் குழந்தையை படிக்க வைக்கணும், என் மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளணும், அப்படி ஏதாவது கேட்பாய் என்று நினைத்தால் என்ன மீதமுள்ள அந்த 2 ஜாடியை கேட்கிறாய்? ஏதேனும் சூழ்ச்சி செய்கிறாயா? மன்னா, இடையூறுக்கு மன்னிக்கவும். இவன் சாகும் கருவாயில் உள்ளான். இவன் சூழ்ச்சி செய்து அதை அவன் நிறைவேற்ற முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அவன் என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போமே. அதுவும் சரிதான். நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். யாரெங்கே? மீதமுள்ள அந்த 2 ஜாடியை கொண்டு வாருங்கள். இதோ உன் முன்னே 2 ஜாடிகள் உள்ளன. என்ன செய்ய போகிறாய்? சொல். அடை மூடனே, ஏன் அதை உதைத்து உடைக்கிறாய்? என்ன ஆயிற்று உனக்கு? புத்தி கித்தி குழம்பி விட்டதா? இல்லை மன்னா, நான் நன்றாக யோசித்துதான் இந்த முடிவு எடுத்தேன். நான் செய்த ஒரு சிறிய தவறு, என்னை அறியாமல் செய்தது அதுவும். அதற்காக நான் இங்கே நின்று கொண்டே இருக்கிறேன் தூக்கு மேடையில். இதே தவறு வேறு யாரும் செய்துவிடக்கூடாது அல்லவா? அதற்காக அவர்களும் தூக்கு மேடையில் ஏறினால் என் குடும்பம் போலவே அவர்கள் குடும்பமும் நாளை நடுரோட்டில் நின்றுவிடும். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதனால்தான் மீதமுள்ள அந்த 2 ஜாடியையும் உடைத்தேன். என்னோடு போகட்டும். 100 ஜாடி உடைத்தாலும் ஒரு தூக்குதானே. இவ்வளவு நாள் மூளை இல்லாதவனாக செயல்பட்டு விட்டேன். என்ன ஒரு கேவலமான தீர்ப்பு. என் தீர்ப்பை நினைத்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. நீ என் விழியை திறந்து விட்டாய். இந்த தண்டனையை நான் ரத்து செய்கிறேன். நீ சொல்வது உண்மைதான். ஒரு ஜாடியை உடைத்ததற்கு தூக்கு தண்டனையா? உயிரின் மதிப்பை இப்போது நான் புரிகிறேன். என்னை மன்னித்துக்கொள். டியர் வியூவர்ஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில மீட் பண்றேன். பாய்.